வணக்கம் வடபழனி நியூஸ் வியூவர்ஸ். அரசாங்கம் எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தாலும் சில சீரிய நடவடிக்கைகள் நாம் பாராட்டுதான் ஆக வேண்டும். ஆம், நடமாடும் மளிகை மற்றும் காய்கறி அங்காடிகள் கேகே நகர் பகுதியில் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஒரு டோக்கன் வழங்கியும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுத்து எந்தெந்த ஏரியாவில் விற்பனை செய்ய வேண்டும், யார் யார் எங்கெங்கு செல்கிறார்கள், யார் யார் எந்தெந்த ஏரியாவுக்கு செல்லக்கூடாது, இவர்கள் இந்த ஏரியாவுக்கு செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுதலுடன் அவர்களுக்கு டோக்கன் வழங்கி மற்றும் பேனர்களை கொடுத்து அனைவருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குமாறு வழிவகை செய்தனர். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு நல்ல நெறிமுறையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகளையும் அரசு செஞ்சுருக்கு. அதே மாதிரி மக்கள் என்னதான் வாழ்வாதாரம் கிடைக்கிற பொருட்களை நம்ம அரசாங்கம் செஞ்சால் கூட கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இப்போது வேலை இல்லை, டெய்லியும் அன்றாடம் காட்சிகள் எத்தனை பேர், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க எத்தனை சதவீதம் பேர், தனியார் வேலையில் இருக்கவங்க எத்தனை சதவீதம் பேர், எல்லா புள்ளி விவரங்களும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம், நான் சொன்னால் கூட ஒரு தப்பு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெய்லியும் வியாபாரம், அதாவது தினக்கூலிகள் எத்தனை பேர், முறைசாரா தொழிலாளர்கள் எத்தனை பேர், முறை சார்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற எல்லா விவரங்களும் அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கத்திட்ட இல்லாதவங்க எத்தனையோ பேர் பிஸ்னஸ் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு பிளாட்ஃபார்மில் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பதிவு பண்ணாமல் இருக்காங்க, எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களாம் இப்போ வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் போனால் தான் அவங்களுக்கு வருமானம். இப்போ இங்கே விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டெய்லியும் வந்தால் தான் அவங்களுக்கு வருமானம். அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி இதை வாங்குறதுக்கு வீட்டில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அரசாங்க வேலை தனியார் வேலை அவங்ககிட்ட இருக்கவங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் சமாளிச்சிக்கலாம். ஆனால் தினந்தோறும் போகிறவங்க ஒரு வாரத்துக்கான கூலி மொத்தமாக கிடைக்கும், இல்லை டெய்லியும் கூலி கிடைக்கும். அவங்களாம் அன்றைக்கி சாப்பாடை அன்றைக்கி காய்ச்சி அன்னாடம் காட்சிகள் சொல்லுவாங்க, அன்றைக்கி சாப்பாடை கான வருமானம் அவங்களுக்கு அப்போ கிடைக்கும். அதை வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ கோயம்பேட்டில் முக்கால்வாசி பேர், அதாவது நிறைய பேர் அன்னாடம் காட்சிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தொழில் பண்ணி பிழைக்கணும், வேறு வழியில் எங்கேயும் வேலை இல்லை, நம்ம எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயம்பேட்டில் போய் காய்கறி வியாபாரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது அங்கே கூட்டம் சேருது, அங்கே மக்கள் நெருக்கடி சேருது, அதன் மூலிமா நோய்க்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் சில நெறிமுறைகளை பண்ணி வியாபாரிகள் மட்டும்தான் அங்கே வரணும், பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது, டோக்கன் வச்சுக்கணும் வரணும்னு சொல்லிட்டு சில நெறிமுறைகள் பண்ணாங்க. அது மூலயமா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நோய்கள் தடுக்கப்படுறது. அது ஒரு விஷயமா இருந்தால் கூட ஒரு சின்ன வியாபாரிங்க அப்போ வாங்குறவங்க வழி பண்ணுறதுக்கு அவங்க வாங்க முடியாமல் போகலாம், டோக்கன் வாங்க முடியாமல் போகலாம், வியாபாரம் பண்ண முடியாமல் போகலாம், அப்போ கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன வழி பார்த்தோம்னா, கொடுக்குறதையும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழியை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எத்தனையோ காரணங்கள் இருக்குது அவங்க லீவு போடுறதுக்கு, வேலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு மாதம் சம்பளம் வந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அரசு வேலை, இது துப்புரவு தொழிலாளர்கள் லீவ் போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் இப்போது சமூகத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் நம்மளுக்கு கொடுத்த ஏரியாவை சுத்தமாக வச்சுருக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும், நோய்கள் பரவாமல் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையால் க்ளீனாக, அதை வடபழனி முருகர் கோயில் தெரியுது. இந்த ரோட்டில் பார்த்தோம்னா அதிகப்படியான பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஓரமாக படுத்துட்டு இருப்பாங்க. அதிகமாக அன்னதானம் கூட இங்கே தான் கொடுக்குறாங்க நிறைய பேர். ஏன்னா பிச்சைக்காரங்க அதிகமாக இருக்கிறனால, பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறத விட அவங்க உணவு இல்லாமல் வசிப்பவர்கள், அவர்கள் வேலைக்கும் போக வழி இல்லாமல், உடம்பு சரியில்லாமல் வீட்லேயும் வெளியிலேருந்து துரத்தி வேறு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேறு வழி இல்லாமல் உடலாலும் மனதாலும் உறவாலும் பணத்தாலும் எல்லா விதத்தாலும் புறக்கணிக்கப்பட்டவங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வாழ்கிறவங்க. அவங்களுக்கு நம்ம சமூகத்தில் இருக்க நிறைய சமூக தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்யுது. சமூகத்தில் நல்ல உள்ளம் கொண்டவர்கள், சமூக தொண்டர்கள் அவங்க உதவி செய்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கம்முன்னு படுத்திருந்தால் போதும், அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 5 வேலை கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தெருவில் இந்த தெருவில் கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அவங்களும் வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை சமயத்தில் கூட உதவி செய்கிறங்க ஆள் இருந்தால் கூட அந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்கிறாங்கன்றதை நான் சொல்ல வரேன். இந்த சிறப்பாக செய்கிறது மூலியம் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய செய்யணும். இந்த மந்திரிங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மேடையில் மைக் ஏறி பயங்கரமாக கதை பேசி எவ்வளோ வாக்குறுதிகளை சொல்லி போய் சொல்கிற அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலான்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் தான் ஒர்த்தான சம்பளம், உண்மையான ஒர்த்தான சம்பளம். இந்த ஏரியா மட்டும் சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நோய் பரவுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லோரும் சாதாரணமாக நம்ம சென்னையிலையும் எதுலேயும் சரி சாதாரணமாக போகிறவங்களாம் பார்த்தோன்னா சாதாரணமாக ஒரு எச்சு துப்புறது, மூக்கு சிந்துறது பார்த்தா சாலையோரமாக சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. வெளிநாட்டில் அது ஒரு பனிஷபிள் மேட்டராக இருந்தால் கூட
நம்ம சென்னையில் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கொரோனா பேஷண்ட் வந்தவங்களே அவங்களுக்கு தெரியாது, தெரியறதுக்கு முன்னாடி அவங்க தும்புறதோ எச்சு துப்புறதோ சளி சிந்துறதோ பார்த்து ரோட்டு ஓரமாக தான் சிந்துவாங்க. அதை மெரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. யாருமே பழகிருக்க மாட்டாங்க, அதாவது எந்த தொற்றும் இருக்காது, பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் பட் அதை மெரித்து அந்த பக்கம் போகும்போது தொற்று ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி தொற்றுகள் ஏற்படாதவனும் இவங்க மட்டும்தான் தடுக்கிறாங்க. ஏன்னா அந்த மருந்து அடித்து, இந்த பூச்சி மருந்தும் அது இல்லாமல் அந்த வெள்ளை கலராக போட்டிருக்காங்களே கூடையில் கிருமி நாசினி அதெல்லாம் போட்டு இவங்க தான் காப்பாற்றுறாங்க. இவங்களுடைய காப்பாற்றுறது மூலியமாக தான் நிறைய நம்மளுக்கு நோய்கள் பரவுவது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால பெரும்பான்மையான நோய்கள் தடுக்கப்படுது. அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். தனக்கே தனக்கு உதவி என்ற பழமொழி எத்தனையோ இருக்குது. அரசாங்கம் வந்து என்ன செஞ்சு சொன்னாலும் நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை தான். என்ன தான் நோய்கள் பரவினாலும் இந்த மாதிரி கடமை தவறாத கண்ணியவான்கள் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒருத்தருக்கும் நோய் வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு இடம் கூட பரவாமல் அடிக்கிறாங்க. அவங்களெலாம் சல்யூட் பண்ணணும். இவங்க தான் சமூக காவலர்கள், சமூக பாதுகாவலர்கள் என்று சொல்லலாம். அந்த மாதிரி ஆளுங்க எத்தனையோ முறையில் அரசாங்கம் சிறப்பான முறையில் செயல்பட்டாலும் கூட இப்போதைக்கு என்ன தேவைன்னா, மக்களுக்கு வீட்டிலே இருந்தோம்னா வேலை வெட்டி இல்லாதவங்க, அதாவது 50% பேர்கிட்ட அமைப்பு சாராகவும் அதாவது தினக்கூலியும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களாம் ஒரே ஒரு விஷயம் தான், வெளியில் வராமல் இருக்குன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டால் மட்டும்தான் அவங்க வெளியில் இருப்பாங்க. இந்த மாதிரி பல மிஷினை வச்சு நீங்கள் வேலை செஞ்சு அடித்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பழைப்புக்கும் சாப்பிட்றதுக்கும் வெளியே வந்து தான் ஆவாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் ரேஷனில் அரிசி பருப்பு கொடுக்குறத விட அவங்க அக்கௌண்ட்டுக்கு அதிகப்படியாக குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு 3 மாதமாச்சும் அவங்கள சாப்பிட முடியும். 3 வேளை சாப்பாடு கிடைச்சா மட்டும்தான் அவங்க வீட்லேயே இருப்பாங்க. மற்றபடி அவங்க பசித்திரு, வீத்திரு, தனித்திரு, வீட்டில் இரு. பசித்திரு இருந்தால் அவங்க யாருமே எது இருந்தாலும் இந்த 3மே இருக்காது. எல்லாமே ரோட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கான வாழ்வாதாரம் உயரணும்னா இதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் கணித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டால் மட்டும்தான் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. அப்படின்னா எவ்வளோ சமூக விலைகள், எவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினா கூட பசி இருந்ததுன்னா ரோட்டுக்கு மக்கள் வரதான் செய்வாங்க. அந்த பசியை போக்க வேண்டியதும் ஜனங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் போட வேண்டியதும் அரசாங்கத்துடைய கடமை. மிகப்பெரிய நாடுகளான வல்லரசு நாடுகள் அனைத்துமே மக்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டிருக்காங்க. இங்கே இந்தியாவில் குறைஞ்சபட்சமாச்சும் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அரசாங்க அக்கௌண்ட்டு, ஜன்தன் பேங்க், அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் அமௌண்ட்டு போடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அது போய் சேரணும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் வேலையை இழந்து நடந்தே வெளி மாநிலங்களுக்கு போகிறாங்க. எத்தனை லட்சம் பேர் போகிறாங்க. 1-2 பேர்லாம் ஏதோ 1-2 பேர் போனாதான் போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பல லட்சம் பேர் போகிறாங்கன்னும் போது இது வாழ்வாதாரத்தை பாதித்து, நோய் கொடுமையை விட அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து அவங்க மனசு உடஞ்சி போகிற அந்த கொடுமை அவங்க சாவறதுக்கு துணிஞ்சு போகிறாங்க தான் அர்த்தம். நோய் வந்தாலும் பரவாயில்ல, எங்கள் குடும்பத்தோடு போய் நான் செத்து சாவறேன்றதுக்காக தான் அவங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் தவிர்த்தா மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் அறிவுரை புத்திமதி எது சொன்னால் கூட அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா எந்த திட்டங்கள் போட்டாலும் எதுவுமே செல்லுபடியாகாது. அதனால் முதல்ல மக்களுடைய பசியை போக்குங்க. பசியை போக்கிட்டு திட்டங்களை, அதாவது அறிவிப்புகளை, அதாவது சமூக அறிவிப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம். பசியை போக்காமல் எந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா, அதாவது கண்ணை மூடிக்கொண்டு தான் பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகம் இருண்டு போச்சு என்ற அர்த்தம் தான். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் மக்களுக்கு கணக்கு மட்டும் தான் காட்ட முடியுமே தவிர, ஆனால் மக்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, இந்த நோயை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறதையும் மற்ற நாடுகள் செய்கிறத பார்த்தாச்சும், அதாவது நான் சொல்கிறது கிடையாது, மற்ற நாடுகள் செய்கிறத பார்த்தாச்சும் பசிக்கிற மக்களுக்கு, ஏழை பாழை மக்களுக்கு வெளியே வராமல் இருக்கணும், சமூக விலைகளை கடைப்பிடிக்கணும், கூட்டம் சேராமல் இருக்கணும், இந்த நோய் பரவாமல் இருக்கணும், இந்திய பொருளாதாரம் வளரணும், நம்ம மனிதர்கள் எல்லாமே நல்லா வாழணும்னா அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டால் மட்டும்தான் இது நடக்கும். இல்லைனா வேலை வெட்டி இல்லாமல் இப்போ 3 கம்பெனி எத்தனை பேர் வேலையை விட்டு நிற்கிறாங்க. சும்மா அறிக்கை சொல்லலாம், நான் கம்பெனிக்கிட்ட பேசிட்டேன், வேலை யாரையும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி பேசுகிற கம்பெனி எத்தனை, இதை பிரிண்ட் பண்ணி போடுற பிரிண்ட் மீடியாவில் எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இது வரைக்கும். கணக்கு வழக்குகள் எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியும். எதுவுமே மூடிலாம் மறைக்க முடியாது, அரசாங்கத்துக்கிட்ட தெரியும். பிரிண்ட் மீடியா இந்த மாதிரி செய்திகளை போடுற பிரிண்ட் மீடியா எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க பாருங்கள். முதல்ல எடுத்தவொடனே இந்த தகவலை சொல்லக்கூடிய பிரிண்ட் மீடியா முதல்ல அடிப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஆட் ரெவன்யூ வந்தால் தான் வருமானம். எந்த கம்பெனி இயங்குது ஆட் ரெவன்யூ கொடுக்குறது, எந்த கடை இயங்குது, எந்த இது இயங்குது ஆட் ரெவன்யூ கொடுக்குறதுக்கு, எதுவுமே எந்த கம்பெனி இயங்கலையே. இந்த 3 மாதம் அவங்க நஷ்டத்தை என்ன பண்ணுவாங்க, ஓனரு என்ன பண்ணுவாங்க, நஷ்டத்தை குறைக்க தான் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு
அவங்களுக்கு எதனா அக்கௌண்ட்டில், அதாவது தொழில் கம்பெனிகளுக்கு வந்து நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போடுற அமௌண்ட்டு நீங்கள் யாரும் வேலையை விட்டு நிற்காமல் இருக்கீங்களா அப்படி சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் வந்து கேட்டுக்கினேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கினேன். அந்த மாதிரிலாம் வெறும் கையிலையும் வாயிலையும் வந்து முழம்பட முடியாது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் பணம் போடணுன்னா ஷேர் பண்ணுங்கள்.